என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆபகுக் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. ஆபகுக் 2:6. தன்னுடையது தனக்கு போதும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற அறிவு இல்லாதவன் பல தவறான வழிகளில் பொருள் சேர்க்கிறான். 1. தன் கடமையை செய்வதற்கு கூட லஞ்சம் வாங்குகிறான். 2. தன் எல்லையை விரிவாக்கி அடுத்தவனுடைய நிலத்தை தனதாக்கி கொள்ள முனைகிறான். 3. சமயம் வாய்த்தால் திருடவும் முனைகிறான். 4. பல பொய்களை சொல்லி அல்லது கலப்படம் செய்து வியாபாரத்தில் பொருள் சேர்க்கிறான். 5. அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களை தன்னுடையது போல விற்று பணமாக்குகிறான். 6. ஏழை எளியவரிடம் அதிகமாய் வேலை வாங்கி கொண்டு உரிய கூலி கொடுக்காமல் ஏமாற்றுகிறான். 7. பொருட்களை பதுக்கி வைத்து பின் அதிக லாபத்திற்கு விற்று லட்சாதிபதியாகிறான். 8. வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் ஏமாற்றுகிறான். 9. தன் மகன் திருமணத்திற்காக மணமகள் வீட்டாரிடம் தட்சணை வாங்குகிறான். இப்படி எந்த வகையான தீய வழியில் பணம் சேர்த்தாலும் அது கொடிய குற்றமே. பண ஆசை மனிதரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. சிலர் பணத்துக்காக கொலை செய்யவும் தயங்குவதில்லை. இது கொடிய பாவம் என்று உணராமலே பணத்தை தீய வழிகளில் சேர்க்கிறார்கள். இறுதியில் அவர்களது நிலைமை கேலிக்கிடமாகி விடுகிறது. ஐயோ என்று அலறும் அவல நிலை உண்டாகிறது. மேலும் அவர்களுடைய சந்ததி சாபத்திற்குள்ளாகும். அவர்கள் வேகமாக நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். என்னுடையது எனக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி வேண்டும். என்னுடையது எனக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி வேண்டும். தீர்மானம்: என்னுடையதல்லாததை இச்சிக்க மாட்டேன்.